லாயர் வித்யா அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மல்லிய நம்ம விஜய்க்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. இதுக்காக தான் திட்டம் போட்டு பல விஷயங்கள்லாம் அந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வித்யா அம்மா ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வெண்பா அவ தான் பங்குக்கு இன்னும் சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா இன்னைக்கு வெளியே போகலாம் அப்படின்னு விஜய் கிட்ட கேட்கவும் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போகலாம் அப்படின்றதான் திட்டம். ஆனா மல்லியை கூப்பிட்டா நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் கூட வெளியே போகிறதுன்றது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துது. அவங்களையும் அறியாம விஜய ரசிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க மல்லி. அது ஒரு வகையில அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம 2 மாசம் தான் நடிக்க வந்தோம், வந்த இடத்துல இது தேவையான்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பயப்படவும் ஆரம்பிச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்க தான் பாக்குறாங்க. ஆனா வித்யா அம்மா விடுவாங்களா? அக்ரிமெண்ட்டை காரணம் காட்டி வெளியே வர முடியாதுன்னு மல்லி சொன்னா அதே அக்ரிமெண்ட்டை காட்டி அதுல வெளியே போகக்கூடாது வரக்கூடாதுலாம் எதுவுமே இல்லையே. சரி உன் விருப்பப்படியே பீச்சுக்கோ பார்க்குக்கோ போக வேணாம், ஒரு கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவோம், இதுல என்ன உனக்கு கஷ்டம் அப்படின்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு சரிசமமா மல்லியும் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க என்ன சொன்ன கூட்டிட்டு வந்தீங்க, வெண்பா என்ன வெறுக்கணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வெளியே போனா எனக்கு அவளுக்கும் புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா அவ எப்படி என்ன வெறுப்பா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் பிறகு பாத்துக்கலாம், இப்ப நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி மல்லியை அழிச்சுக்கிட்டு கோவிலுக்கும் கிளம்புனாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ விஜய், மல்லி, வெண்பா 3 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கவும் சும்மாவே வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு வயிறு எரியும். இதெல்லாம் பார்த்தா சும்மாவா எரியும்? ரஞ்சிதா பொறாமத்தியில திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சுட்டா. அவகிட்டயே உப்பு கொண்டு வர சொல்லி வித்யாமா சுத்தி போடவும் எள்ளு கொள்ளு எல்லாவே அவன் முகத்துல வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவு ஆக்ரோஷமா இருந்தா. மறுபடியும் சுத்தி போட்ட அந்த உப்பை அவ கையிலே கொடுத்துட்டாங்க வித்யாமா. இது அவங்க எதாச்சியா பண்றாங்களா இல்ல வெறுப்பேத்துறதுக்காக பண்றாங்களான்னே புரியல. விஜய் குடும்பத்தோடையும் கூடவே வித்யாமாவும் கிளம்புனாங்க. அவங்க மட்டும் தனியா போறாங்கன்னு ஓடி போய் போதும் பொண்ணு கிட்ட சொல்லி அம்பிகா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவங்க கார்ல ஏறப்ப நேரமா பார்த்து, ஆமா வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் உனக்கு தோணவே இல்ல, அப்புறம் நாங்க எங்க போறீங்கன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா போகும் அப்படின்னு கொஞ்சம் நக்கலா பேச ஆரம்பிச்சாங்க. இதான் சாக்குன்னு சித்ரா பிடிச்சுக்கிட்டா. ஏண்டா கல்யாணம் முடிச்சு தடவை கோயிலுக்கு போறீங்க, சொந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு போனவனு உனக்கு தோணல, அந்த அளவுக்கு உனக்கு சொக்கு பொடி போட்டு வச்சிருக்காளான்னு ஆளாளுக்கு மல்லியவே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. விஜய் அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நாங்க முதல்ல போறோம், தேவைப்பட்டா நீங்க பின்னாடியே வாங்கன்னு சொல்லி கோவிலுக்கும் கிளம்பிட்டாங்க. இந்த ஜென்மங்களா சும்மா இருக்கும், அவங்க மட்டும் எப்படி கோயிலுக்கு போலாம், நாமளும் கோயிலுக்கு போவோம் வாங்கன்னு பின்னாடியே கிளம்பி வர ஆரம்பிச்சதுங்க. இதுங்கதான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா வில்லன் திருவும் அதே கோயிலுக்கு வந்துட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு எப்படியாவது மல்லியை தேடி பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற வெறி பிடிச்சிக்கிச்சு. மல்லியை தேடி கண்டுபிடிச்சி தான் ஊருக்கே கூட்டிட்டு போய் ஒரு அடிமை மாதிரி நடத்தணும் அப்படின்னு திட்டம் போடவும் ஆரம்பிச்சான். அவன் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் கூட இருக்க அடியாட்களுக்கு சிரிப்பு வரதான் செய்யுது. கோவில்ல சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. விஜயும் மல்லியும் புது கல்யாணம் பண்ணவங்கன்றதுனால அவங்களுக்கும் அந்த மாலைகளை கொடுத்து மாத்திக்க சொன்னாங்க. கூடவே பொட்டும் வைக்க சொன்னாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே திரு உள்ள வந்தான். மல்லிக்கு கல்யாணம் ஆயிட்டது தெரிஞ்சதும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Bye guys.